வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஜனனி ஒரு புதுசாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து தர்ஷினி கிட்ட பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தர்ஷினி வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஐடியா வந்து கரெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தர்ஷினி கிட்ட பேசணும்னு நினச்சாலே இந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்கிறா. ஸோ எப்படியாவது தர்ஷினி கிட்ட பேசி அவள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜனனியோட பிளான். ஆனால் ஈஸ்வரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் பக்கத்தில் வராதீங்க, அவட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, இந்த மாதிரி தான் சும்மா சும்மா இந்த ஈஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போதே ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒன்று அவள் உண்மையை கேட்கணும். ஜனனி தான் கடத்தினான்னு சொல்லிட்டு தர்ஷினி சொன்னா, அந்த விஷயம் அவன் நம்பலை அப்படின்னா அவளாக வந்து தனியாக இருக்கும்போது கேட்கணும். நீ யார்கிட்ட வேணாலும் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லு. ஜனனி தான் உன்னை வந்து உண்மையிலேயே கடத்தினாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதை கூட இந்த ஈஸ்வரி வந்து பண்ண மாட்டேங்கிறா. என்னமோ பெரிய இவ மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும்தான் அவள் பொண்ணு வந்து பார்த்துக்கணும், அவள் பொண்ணோட லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வயிற்றுல வந்து குழந்தை இருக்குது அப்படிங்கிறத கூட இவ பார்க்காம அவங்க பிள்ளையை போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதை எதுவுமே கிடையாது. அவளும் பார்த்தீங்கன்னா அவளோட இஷ்டத்துக்கு வந்து ராவணன் சார் தான் என்னை காப்பாற்றினாரு, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரேடியாக பார்த்தீங்கன்னா வாய் கூசாமல் இப்படி போய் சொல்லிட்டு போயிட்டான். என்னதான் அவன் வந்து ஜனனியோட நல்லதுக்குன்னு சொல்லியிருந்தாலுமே இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதனால ஜனனிக்கு தான் இப்போ வந்து பேக் ஃபயர் வந்து ரொம்பவே ஆகிக்கிட்டு இருக்கு. அது பத்தாததுக்கு வந்து ஜனனியோட குழந்தை இந்த வீட்டில் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஆபத்து, ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால கதிர் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் இருக்காரு. ஸோ ஜனனியும் சக்தியும் வந்து யோசிக்கிறாங்க. சக்தி வந்து ரொம்பவே ஒரே முடிவில் இருக்காரு. நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ரொம்பவே பெரிய ஆபத்து இருக்கும் ஜனனி. ஸோ அதனால நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளால கெடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விசாலாட்சியுமே அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஆமாண்டி ஜனனி, சக்தி சொல்கிறது வந்து சரிதான். இந்த வீட்டில் அவங்க நம்மளை எதுக்காக இருக்க சொல்லியிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நம்ம வெளியில் போய் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு பயம்டி. அதனால தான் நம்மளை இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்மளாம் இங்கே இருக்க முடியாது. பத்தாததுக்கு அந்த கதிர் பேசின எல்லாத்தையுமே கேட்டல, எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், அவனோட நடவடிக்கையாக இருக்கட்டும், எதுவுமே சரியில்லை. அவன் மனுஷனே கிடையாதுடி, ஒரு மிருகம். அவன் என்ன எப்போ பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால சக்தி சொல்கிற மாதிரி நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜனனியுமே வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. சக்தி வந்து நான் வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் சக்தி வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வந்து பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சக்தி, அதுக்குள்ளே போயிட்டு வீடு பார்த்துட்டு வந்திருக்கியா, வீடு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, வீடெல்லாம் வந்து ஓகே தான் ஜனனி, நல்லா இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா 10 மாதம் வாடகை வந்து அட்வான்ஸாக கேட்குறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து இடிக்குது. ஏன்னா அவ்வளோ பணம் இப்போதைக்கு நம்ம கையில் இல்லைல்ல, அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, இல்லைனா வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நான் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது விசாலாட்சி சொல்கிறாங்க, என்னடா சக்தி, நான் கொடுக்க மாட்டேனா, என்கிட்ட கேட்டால் நான் உன் அம்மாடா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை, அப்படிலாம் வந்து கிடையாது, நாங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குறோம், அதுக்காக நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்கல, நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்கிறாங்க. பரவாயில்லடி, இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நான் இப்போ அந்த காசை கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க, அவ்வளோதானே, இதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சக்தியும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. என்னடா அம்மா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா ஓகேம்மா நீ கொடு, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுமே வந்து சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை இன்னும் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே வந்து அவங்க சொல்லலை. ஓகேவா, ஆல்ரெடி வந்து கிளம்பலாம் அப்படின்னு எல்லாமே பேக் பண்ணிட்டு போகும்போது தான் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருக்க வைங்கன்னு ராவணன் சொன்னதுனால அதை கேட்டுட்டு வந்து நம்ம ஆதி குணசேகரனுமே எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு. இப்போ வந்து கதிர் இந்த மாதிரி கேவலமாக ஒரு முடிவு பண்ணதுனால வந்து இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. சரி ஓகே, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜனனிக்கு வந்து ஏதாவது கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி 3 பேருமே பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி வந்து நீங்கள் போய் இதை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா சொல்கிறாங்க, அக்கா எத்தனை தடவைக்காக நீங்கள் இதையே சொல்லுவீங்க, நாங்கள் போய் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே அத்தை இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்குறாங்க, ஜனனி எங்ககிட்ட எதுவும் வாங்க மாட்டேங்குது, நாங்கள் என்னதாங்க்கா வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது
இங்க பாரு ரேணுகா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ஜனனி வந்து வேணான்னு சொல்றதுக்காக நம்ம அப்படியே சும்மா விட முடியாது. அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு தானே இருக்கு. யார் என்ன சொன்னா என்ன? அந்த குழந்தைய நல்லபடியா பாதுகாக்கிறது நம்மளோட வேலை தானே. அதுக்காக தான் நான் உங்கள வந்து சொல்றேன். நான் போலாம் தான். ஆனா ஜனனி கிட்ட நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். அவ மனசு சங்கடப்படுற மாரி. இப்போ போய் அவ முன்னாடி நான் நின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. அதுக்காக தான் நான் உங்கள வந்து சொல்றேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நந்தினி அதுக்கப்புறம் ரேணுகா 2 பேருமே போறாங்க. போயிட்டு ரூம் கதவ தட்டுறாங்க. ஸோ தட்டுனோனே பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி, ஜனனி 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி கேட்கும்போது, இந்தா ஜனனி இத வந்து குடி. இது கொஞ்சம் நல்லது உன் உடம்புக்கு. உன் குழந்தைக்கும் சரி, உன்னோட உடம்புக்கும் சரி இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அண்ட் சக்தி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுறாரு, இங்கே பாருங்க, என் பொண்டாட்டிக்கு நீங்கள் எதுவுமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஏன் உங்கள் புருஷன் சொன்னார், என் பொண்டாட்டி வயிற்றில் வளர்கிற குழந்தையெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களா? உங்கள் கையால் வாங்கி குடிக்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குது. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி வந்து கேட்குறாரு. ஸோ இத கேட்டோனே நம்ம ஜனனி வந்து, "சக்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அக்கா கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு ஜனனி, என்னால வந்து யாரையுமே வந்து இந்த வீட்ல முழுசாலாம் நம்ப முடியாது. யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ வேற இவங்க வந்து இவங்க புருஷன் கட்சி பக்கம் சாஞ்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் வந்து செய்வாங்க. அதனால உன் குழந்தைக்கு ஏதாவது நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ நம்ம நந்தினி வந்து, "என்ன சக்தி? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன அவ்ளோ மோசமாவா நான் போயிட்டேன்? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்க எங்கள பத்தி? ஏன் எப்ப பார்த்தாலும் எங்கள வந்து நீ எதிரி மாரியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்கும்போது, "இங்க பாருங்க நான் வந்து உங்கள எதிரி மாரிலாம் வந்து பார்க்கவே இல்ல. என்னைக்குமே நான் அப்படி பார்க்க போறதும் கிடையாது. நான் உங்ககிட்ட எப்படி பேசினேன், எப்படி பழகியிருக்கேன், அது என்னைக்குமே நான் மறக்கல. ஆனா, இப்போ இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து சரியில்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். பார்த்தீங்கல்ல, உங்க புருஷன் எப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு." அப்படி சொல்லும்போது, "அதுக்கு நான் என்ன சக்தி பண்ண முடியும்? அவர் பேசினாரு அப்படின்னா, அதுக்காக அது எல்லாமே உண்மையாயிற போதுமா? எங்களுக்கு என்ன ஜனனி மேலயோ, அவ வயித்துல இருக்கிற குழந்தை மேலயோ எந்த அக்கறையுமே இல்ல. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க அதுக்கு சரின்னு சொல்லி தலையாட்டிருவோம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ்வளோதான் நீ எங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம நந்தினி கேட்கும்போது, சக்தி எந்த பதிலுமே பேசாம அமைதியா வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஜனனி பார்த்தீங்கன்னா, "ஐயோ! அக்கா விடுங்கக்கா. நீங்க எதுக்காக இப்படி சங்கடப்படுறீங்க? சக்தி ஏதோ வந்து ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் வந்து அப்படி பேசிட்டாரு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கக்கா. குடுங்க. நான் குடிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, ஸோ நந்தினி கையில இருக்கிறத வந்து வாங்கிர்றாங்க. உடனே நம்ம ரேணுகாவும் சொல்றாங்க, "இங்க பாரு சக்தி, நீ நினைக்கிற மாரிலாம் எதுவுமே வந்து நடக்காது. இந்த வீட்ல யார் என்ன சொன்னாலும் சரி, எது நல்லதோ அது மட்டும் தான் நடக்குமே தவிர, அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நாங்க வந்து தலையாட்டிட்டு சரி, சரின்னு செஞ்சுருவோம் அப்படின்னு மட்டும் நீ நினைச்சுக்காத. எங்களுக்கு ஜனனியும் சரி, ஜனனி வயித்துல இருக்கிற குழந்தையும் சரி, 2மே முக்கியம். அத பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனனியுமே அத வாங்கி வந்து நல்லபடியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க.